ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலை கிராமத்துல இருக்கிற மனுஷங்களால என்னவோ சிட்டில வாழவே முடியாது, அவங்களால எதையும் சாதிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஒரு பொண்ணு சர்வே பண்ணி எப்படி சாதிச்சு காட்டுறா. அது மட்டும் இல்லாம அவ வாழ்க்கையில ரொம்ப மோசமான சில விஷயம்லாம் நடக்குது. அது எல்லாத்துல இருந்தும் எப்படி வெளியில வரா. காதலன் ஏமாத்திடுறான், ஆனா உண்மையான காதல்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்மனால இல்லையான்றது தான் இந்த ஸ்டோரி. எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணும் போது அந்த ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அதனால உங்க புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு வந்து என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு வந்து கெவி. இவ என்ன பண்றான்னு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா காலேஜுக்கு வரா. இவங்களோட சொந்த ஊர் வந்துட்டு இந்த மலை மேலே வந்து பழங்குடியின மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராமம் தான். அங்க இருந்து அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. அதாவது ஸ்கூலே இல்லாத கிராமம், மலையிலேருந்து இறங்கி வந்து தான் படிக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சே ஆகணும், சாதிச்சே ஆகணும், பெரிய லெவலில் வந்து நம்ம ஊரை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவளோட ஒரே ஆசை, ஒரே குறிக்கோள். அந்த எல்லா கனவோடையும் தான் வந்து அவள் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறா. வந்து காலை வச்ச உடனே அவங்க அம்மா, அவங்க ஊர் மக்கள் எல்லாருமே இவகிட்ட பேசுகிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, முறையாக அவங்க அம்மாவை விட்டும் அவளோட அந்த சொந்த ஊரை விட்டும் வெளியில் வரா. ஸோ எல்லாருமே பயப்படுறாங்க. தைரியமாக இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என்றைக்கும் நான் எதை கண்டு பயப்பட மாட்டேன், யாருக்காகவும் ஓடி ஒழிய மாட்டேன், யாருன்னா வந்தால் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி ஹீரோயின் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆயிடுது. 2 வருஷத்துலேயே வந்து அவள் டாப் ஸ்டூடெண்ட் ஆயிடுறா அந்த யூனிவர்சிட்டியில். எல்லாருமே வந்து பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு பழங்குடியின பொண்ணு வந்துட்டு அசால்ட்டாக சூப்பராக 2 வருஷத்தில் இப்படி டாப் ஸ்டூடெண்ட் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி தான் எல்லார்கிட்டையும் பேச்சு இருக்கு. இப்போதான் ஜாக்சன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அதே காலேஜில் தான் படிக்கிறான். என்ன, நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சீனியர். இந்த வருஷத்தோட இவன் படிப்பு முடிக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு இன்னும் 2 வருஷம் படிப்பு இருக்கு. நம்ம ஹீரோயினை 2 வருஷமா வந்து இவன் ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்கான். இதோட இவனோட படிப்பு முடியுது அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எப்படியாவது ஹீரோயினை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா சடனா என்ன ஆகுது அப்படின்றது தெரிய வரல. நம்ம ஹீரோ வந்துட்டு பொக்கே கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வரவே இல்லை. வெறும் பொக்கேவையும் அவனோட கார்டையும் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அந்த கார்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, உன்னோட முன்னாடி தெரிகிற பாதையை மட்டும் பார்த்து நீ எப்பவுமே முன்னேற ட்ரை பண்ணு, கண்டிப்பா நீ ஒரு நாள் பரப்ப அப்படின்றது தான் அந்த கார்டில் இருக்கு. ஹீரோ ஒருத்தன் ஹீரோயின் ஒருத்தின்னு இருந்தா கண்டிப்பா வில்லனும் இருந்து தானே ஆகணும். அந்த மாதிரி தான் இப்போதான் ஒரு வில்லன்ல வில்லி குரூப்ஸை காட்டுறாங்க. அதாவது ஃபுல்லா புள்ளி கேர்ள்ஸ். இவளோட பேரு யோயோ. இவ தான் வந்துட்டு இத்தனை வருஷமா இங்கே யூனிவர்சிட்டிலேயே நம்பர் 1 இருந்திருக்கா. ஏன்னா யூனிவர்சிட்டியில் அவங்க அப்பா தான் வந்து சேர்மனு. இப்போ இந்த பொண்ணு எடக்கு நாட்டம் வந்துட்டு இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாலே, இவளை பார்த்துட்டு நீ சும்மாவே இருக்கியே அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரங்கெல்லாம் உசி பேத்துறதுக்கு அதுக்கும், ஏன் நான் இனிமேல் சும்மா இருக்கணும், இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, அவளால் அவள் படிப்பையே முழுசாக முடிக்க முடியாமல் பண்ணுறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இந்த யாயா முடிவெடுக்கிறா. அதோட ஹீரோயின் பார்த்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளோட கனவை காட்டுறாங்க. கனவுல என்னென்னவோ நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நினைச்சு இப்பவும் பயந்துகிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயினோட படிப்பு முடிஞ்ச 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு மீடியா கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னமும் அவளால் நிம்மதியாக தூங்க முடியல. அந்த நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கும் போது இது எதுவுமே கனவு கிடையாது, இது எல்லாமே உண்மையாக ஹீரோயினோட வாழ்க்கையில் நடந்தது. அந்த சம்பவம் எல்லாமே வந்து இன்னமும் வந்து ஒரு பூதம் மாதிரி ஹீரோயினை துரத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்போதான் கென்னி அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட மேனேஜரை காட்டுறாங்க. அவள் யார் அப்படின்னு பார்த்தா, அவள் ஹீரோயின் ஒர்க் பண்ணுறா இல்லையா, அதே மீடியா கம்பெனியில் வந்து ஹோஸ்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவள் பெரிய ஃபேமஸான ஒருத்தி. ஆனால் அவள் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம ஹீரோயினோட ப்ரோக்ராம். ஹீரோயினுக்கு இப்போவும் வந்து அவள் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவள் மேலே வந்து நிறைய யூனிவர்சிட்டியில் பிளாக் மார்க் இருக்கிறதுனால இவளை பெரிய லெவலில் ஹேங்கராவோ ஹோஸ்டாவோ வந்து டிவியில் உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இந்த கென்னி என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம
நம்ம ஹீரோயின் கிட்ட ஏமாத்தி இவளோட ப்ரோக்ராம் இவளோட ஐடியா எல்லாத்தையும் வந்து அவ வாங்கிக்கிறா. ஆனா இதுல என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கொடுத்த ஐடியாஸும் ப்ரோக்ராம்ஸும் எல்லாமே வந்து நம்பர் 1 போயிட்டு இருக்கு. பட் ஆனா ஹீரோயினுக்கு அந்த பேர் கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. நைட்டு மினிஸ்டர் கூட ஒரு பார்ட்டி இருக்கு, சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு சொல்லி தான் கென்னி கூப்பிடுறா. அதனால ஹீரோயினும் அவளோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு போறாளா. அங்க இருக்க வாட்ச்மேன் வந்துட்டு மதிக்கவே மாட்டான். அதே நேரத்துக்கு 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவும் இப்பதான் சைனாக்கு வந்திருக்கான். இவ்வளவு நாளுமே வந்து அவன் ஃபாரின்ல தான் இருந்திருக்கான். இவன் நம்ம ஹீரோவோட கசின். இவன் ஹீரோ கூடயே தான் எப்பயுமே இருப்பான். இவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, என்னடா சடனா சைனாக்கு வந்துட்டு அப்படின்னும் போது, நான் இது வரைக்கும் முடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த முடிச்சே ஆகணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அதே டைமுக்கு இந்த செக்யூரிட்டி இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உண்மையாவே இங்க நீ ஆளை பார்க்கறதுக்கு வந்திருக்கியா, நீ எல்லாம் இங்க வர்றதுக்கு தகுதியா இருக்கியா, அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. கென்னி அனுப்பின மெசேஜை எடுத்து காட்டுறான். அதுக்கப்புறமும் அவன் வந்து கன்ஃபார்ம் பண்றான், உண்மையாவே வந்து இந்த மாதிரி யாருன்னா வராங்களான்னு சொல்லி. இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் 5 வருஷம் கழிச்சு ஹீரோ பார்க்கறதுல இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, இவன் இனிமே இங்க வேலை செய்யவே கூடாது, வந்திருக்கவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து தான் வந்து இவன் முடிவு பண்ணுறான் அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்மளோட ஹோட்டலில் இவன் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே பார்த்தா பார்ட்டியை காட்டுறாங்க. பார்ட்டியில் வந்துட்டு மினிஸ்டர் வந்திருக்காரு. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா கென்னி. ஹீரோயினை பார்த்த உடனே அவன் வாய் திறந்து சொல்லி ஊற்ற ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் வேண்டான்னு சொல்கிறான். ஆனாலும் வந்துட்டு யாரும் விடுற மாதிரி இல்லை, நீ குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஹீரோயினை குடிக்க வைக்கிறாங்க. இவளுக்கு பயங்கர போதை ஆயிடுச்சு. அப்படியே தள்ளாடி உட்காந்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப கென்னி என்ன பண்றானா, இது பாரு, நீ 2 வீலர்ல வந்திருக்க, உன்னால வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, நான் ரூம் புக் பண்றேன், நைட்டு இங்கேயே நீ தூங்கிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம ஊன்னு தலையை மட்டும் ஆட்டுறா. ஹீரோயினுக்கு புக் பண்ண ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. பாதிட்லயே வந்து பார்த்தா யாரோ கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. அவளும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இந்த மினிஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் தான் உள்ள வரான். அவனுமே ஒரு கார்டு வச்சிருக்கான். எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க, எப்படி உங்களுக்கு வந்து கீ கிடைச்சது அப்படின்னு கேட்க அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். ஹீரோயின் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இவன் வந்து ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோயின் கதறா. அவன் விடுற மாதிரி தெரியல. நல்லா ஒரு பெரிய கண்ணாடி ஆஸ்ட்ரே இருக்கு, அதை தூக்கி அப்படியே மண்டையிலேயே ஓங்கி ஒண்ணு வைக்கிறாளா. அவ்வளவுதான், அவனுக்கு கபாலம் கலங்கிடுது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டா அந்த டைமுக்கு எஸ்கேப் ஆகுறா. என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு மினிஸ்டர் இல்லையா, விடுவானா? அவனோட ஆளுங்களெல்லாம் அனுப்பி ஹீரோயினை பிடிக்க சொல்றான். ஹீரோயினை எல்லாரும் துரத்திக்கிட்டு வராங்க. சன்னின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு விடாம கால் ட்ரை பண்றா. பார்த்தா அவனோட நம்பர் ரீச்சே ஆக மாட்டுது. ஆனா நல்ல வேலையா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆகுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட போய் நிக்கிறா. ஹீரோவுக்கும் ஹீரோயினை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். நம்ம எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம், தானே இவ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிடுது யாரும் இவளை துரத்திட்டு வராங்கன்னு சொல்லி. இவன் உடனே என்ன பண்றான்னா, இவளோட ட்ரெஸ்ஸை மறைக்கணும் இல்லையா, அதனால வந்துட்டு இவனோட கோட்டை கட்டி ஃபுல்லா அவளோட ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிடுறான். அப்பதான் அடையாளம் தெரியாதுன்றதுக்காக. உடனே இவளை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ கவலையே படாத, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் இங்க இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் வந்தவனுங்களுக்கு லைட்டா டவுட் வருது. கசின் வந்த உடனே, டே யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு மிரட்டின உடனே அவனுங்க அங்கிருந்து போயிடுறானுங்க. எப்படியாவது ஹீரோயினோட கான்டாக்ட் நம்பர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இது என்னோட ரொம்ப காஸ்ட்லியான கோட்டு, நான் வேற உன் மேல போட்டுட்டேன் இல்லையா, அதனால நீ என்ன பண்றேன்னா, உன்னோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் வரும், கொண்டு போயிட்டு இதை ட்ரை வாஷ் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு, அதனால வந்து உன்னோட நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கிக்கிறான். இவனும் சரின்னு ஒத்துக்கிறா. அடே ஏதோ முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து, என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கசின் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா. அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு வண்டியில அவளோட வீட்டுக்கு வர வரைக்கும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பேக் சைட்ல வந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் அவள் இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து அவளை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடு, இவ எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கா, இவ ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஏன் இவளோட லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நமக்கு தெரிய வருது, அதாவது ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சான் இல்லையா, எதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ணலை அப்படின்றது. இவன் வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு நியூஸ் வருது, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஃப்ளைட்
ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஹீரோ பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் பொக்கேயும் கார்டையும் மட்டும் வேற ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து விட்டுருப்பான். அப்போ கிளம்பி போனவன் 5 வருஷம் கழிச்சு சைனாக்கு அவன் இப்போ தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்க்கணுன்ற காரணத்துக்காக தான் வந்திருக்கான். ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினோட வீடை பார்த்தா கந்தர கோலமா இருக்கு. குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் அப்படியே கிடக்கு. ஸ்நாக்ஸ் கவரு அது இதுன்னு குப்பையா இருக்கு. அதான் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் பண்ற வேலை தான் இதெல்லாம். இவன் உட்காந்துக்கிட்டு சோம்பேறி மாதிரி எந்த நேரமும் வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வேலை வெட்டிக்கு போறதுக்கெல்லாம் துப்பு கிடையாது. நம்ம ஹீரோயினோட காசை தான் புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் எந்த நேரமும். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே கென்னி கால் பண்றா. கால் பண்ணிட்டு அவ என்ன கேட்கறான்னு, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கறா. ஹீரோயினும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. என்னை வந்து அந்த மினிஸ்டர் ரேப் பண்ண ட்ரை பண்ணா, அவனுக்கு எப்படி கார்டு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ எனக்கு தெரியாது, அது எப்படி அவருக்கு கார்டு கிடைக்கும், அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி யாருமே எந்த விஷயமும் சொல்லலையே அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா கென்னி. ஹீரோயின் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னும் போது, அப்படியா சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன், அப்படி எதுனா நடந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா இவரை வந்து சும்மா விடவே கூடாது அப்படின்னு சீன் போடுறா. இவ்வளோ நேரம் சைலண்டா கேம் விளையாடிட்டு இருந்த இந்த தத்தி மாடு இருக்கான் இல்லையா, இப்பதான் எழுந்துக்கிறான். எழுந்துனது போலீஸ் கம்ப்ளைண்டா எதுக்காக அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் இவன் கிட்டயும் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. என்னது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, உன்னோட லைஃபே நாசமா போச்சு, ஏதோ இந்த வேலையாவது இருக்கே அப்படின்னு நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணும், எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், அதை விட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காத, உனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இந்த புள்ளி கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, யோயோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோயின் மேலே பழிய போட்டிருக்காங்க. அதாவது யோயோவோட டைமண்ட் பிரேஸ்லெட்டை காணோம், அதை ஹீரோயின் தான் திருடிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் செக் பண்ணுறோம், நீ மட்டும்தான் எடுக்கனாட்டான், இங்கே இருக்க எல்லாருமே வந்து பணக்கார பசங்க, அவங்களுக்கு திருட வேண்டிய அவசியமே கிடையாது, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் திருட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேக்லேருந்து இவளுங்களே ஒளிச்சு வச்சதை எடுக்கிறாளுங்க. அவ்வளோதான் பக்காவாக ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணிட்டு இவளை இழுத்து பிடிச்சி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன்ன மாதிரி தகுதியே இல்லாதவங்கெல்லாம் இந்த இடத்துல சேர்த்தா உனக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தா ஆசையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக கேவலப்படுத்துறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு மாஸ்டர் வரான். வந்த உடனே அவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு என் ரூம்க்கு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினும் போய் பார்த்து எப்படியாவது நடந்த எல்லா உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஆனா அவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா வேணும்னே ஹீரோயின் உள்ள வந்த உடனே கதவை சாத்துறான். எதுக்காக சரி இப்போ வந்து கதவை சாத்துறீங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படி இப்படின்னு இவ கத்துறா. இதை பார், நீ எந்த தப்பும் பண்ணியா பண்ணலையான்னு எனக்கு கவலை இல்லை, நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை சின்னதாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவர் மாஸ்டர் ஆச்சு, இவர் போய் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் இவளும் சின்ன பொண்ணு தானே, இவளும் வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. ஆனால் இவன் அடித்து இடித்து என்னென்னவோ பண்ணுறான். ஆனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குது, அதை எடுத்து மண்டையிலே ஓங்கி அடிச்சிடுறா. ஆனால் கடைசியில் அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தான் தப்பு பண்ணிட்டா, அவள் திருடினதை வந்துட்டு வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்டயே தப்பாக நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் வந்து எல்லாத்தையுமே மாற்றி விட்டுறான். ஹீரோயின் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா அப்படின்னே சொல்லிடுறான். அதனால வந்து ஹீரோயினை காலேஜை விட்டு நிறுத்திடுறாங்க. அதுவும் வேற எங்கவும் அவள் ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு அவளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அதோட ஹீரோயினோட படிப்பே போயிடுச்சு. அப்போவும் இந்த யோயோ பார்த்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னா, நீ எல்லாம் பெரிய ஆள் ஆகணும், உன் மூஞ்செல்லாம் டிவியில் தெரியணும், நீ எல்லாம் ஹோஸ்ட் ஆகணும், ஆங்கர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி, உனக்கு எல்லாம் வந்துட்டு மாடு மேய்க்கிறதுக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இவனுமே வந்து அதே யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கான். ஆனால் இவனும் வந்து காலேஜை முழுசாக முடிக்காமல் விட்டுட்டு இருக்கான். இவன் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தான் வந்து கஷ்டப்பட்டு உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் என் கசின் கிட்ட சொல்லி, நீ இப்போ போலீஸு கேஸு அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா இந்த வேலையும் உனக்கு போயிடுச்சுன்னா வேற எங்கேயும் உனக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா அப்படி இப்படின்னு ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னடா நாம தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இவனுக்கு வேற ஏதோ வந்து உடம்பு சரியில்லையா, ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா செலவையும் ஹீரோயின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இவன் வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம வீட்லயே உட்காந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கான் போல. கென்னி ஃபோன் பண்றா. அவ ஃபோன் பண்ண உடனே அவ என்ன சொல்றான்னா, அங்க எந்த சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகலையா அப்படின்னும் போதே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. ஒன்னும்
பிரச்சனை இல்லை, நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போறதில்ல, நான் வந்து இன்னைக்கு நடந்த விஷயத்தையே ஒரு கெட்ட கனவான்னு நினைச்சு மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளோதான், கென்னிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் எப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு தோல்வி தான் வரும், நம்மளால முன்னேறவே முடியாதுன்னு நினைக்கிறாளோ அப்பெல்லாமே வந்து ஹீரோ எழுதி கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த கார்டை தான் பாப்பா. ஆனா ஹீரோ தான் அதை எழுதி கொடுத்தான்னு இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியாது. அப்படியே ஒரு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட கோட்டெல்லாம் ட்ரை வாஷ் பண்ணிட்டு நான் எங்க கொண்டு வரணும்னு கேட்குறா. அப்போ அவன் ஒரு அட்ரஸ் கொடுத்து நான் ஹோட்டல்ல மீட்டிங்ல தான் இருக்கேன், அங்கேயே கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அங்க போனா ஹீரோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் மீட்டிங்ல இருந்தான் போல. ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாரும் என்னடா அண்ணியா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஹீரோவுமே ஆமான்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கிட்ட அப்படியே சைலண்டா, இது பாரு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க, கொஞ்ச நேரம் மட்டும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடி அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, சைலண்டா இருந்துட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோவும் வா நானே உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு டெலிவரி ஏதோ பண்றான் போல. அந்த டைமுக்கு ஹீரோயினை பார்த்துறான், ஹீரோ கூட கார்ல ஏறுறத. ஆனா அவ தான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு சரியா தெரியல. விடாம அவனும் கார் பின்னாடி துரத்திக்கிட்டே வரான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே ஐயோ என்ன மறைச்சுக்கோங்க, என்ன விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே கொஞ்சமா கதவு திறந்து அடே எங்கன்னா கீரல் போட்டு போற தள்ளி போடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் இல்லைன்னு நினைச்சுக்கிறான், ஹீரோயின் இல்ல போல அப்படின்னு. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவனோட காரை இவனோட வீட்டுக்கே ஓட்டிட்டு வந்துடுறான். அடடா என்ன நீங்க இங்க வந்துட்டீங்க, நான் திரும்ப போகணும், தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றா. கட்டாயம் உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். அவளும் வந்துட்டு அங்க இருக்க நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் ஹீரோக்கு இன்னமும் வந்து ஹீரோயின் பற்றி முழுசாக தெரியல இல்லையா, இப்போ தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறான். எதனால நீ வந்து ஆங்கர் ஆகலை, ஆங்கர் ஆகுது தான் உன்னோட ட்ரீம், அது இதுன்னு சொல்லி உன்னோட ப்ரொஃபைலில் போட்டிருக்கியே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்களா. அப்போ அங்கே இருக்க சோஃபா தெரியாமல் 2 பேருமே தடுக்கி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துடுறாங்க. அப்போ தவறி அப்படியே ஹீரோயினும் ஹீரோவை கெஸ் பண்ணிடுறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம், ஹீரோயினுக்கு பதட்டம் ஆயிடுது. அதோட அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. கென்னி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா மினிஸ்டர் வந்து நடந்த எல்லாத்துக்கும் நீ அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்போ தான் வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாராம், இல்லைனா கம்பெனி வந்து திவாலாயிடும், தயவு செஞ்சு நீ வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், எங்கள் எல்லாரோட வேலைக்காகவும் இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த தப்பும் பண்ணலை, நான் கண்டிப்பாக வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு இவ அடம் பிடிக்கிறான். நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ஹீரோயினை பிடிச்சி கம்பல் பண்றாங்க. அதுக்குள்ள கென்னி என்ன பண்றான்னா பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு பேச வைக்கிறா. அப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, இது பாரு பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா நீயே மன்னிப்பு கேட்டுரு, இல்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்றான். நான் மன்னிப்பு கேட்டா எல்லா தப்பும் ஏன் மேல ஆயிடுமே அப்படின்னு சொல்லி இவ சொல்லும் போது, இது பாரு இது ஒன்றும் புதுசு இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், ஹீரோயின் அப்படியே பயங்கரமா உடஞ்சி போயிடுறா. எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும், நான் வந்து பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து ஓட பாக்குறா. ஆனா அவங்க விடுற மாதிரி இல்லை, எல்லா கதவையும் சாத்தி வச்சிடுறாங்க. சரி மாடியிலேருந்து குதிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குதிக்க போற. கரெக்டா அந்த டைமுக்கு யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ தான். இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். கென்னி அவங்களோட குரூப் எல்லாரும் சேர்ந்து தான் இவங்கிட்ட வந்து அந்த கீயே கொடுத்து அமைச்சிருக்காங்க. இப்போ கூட வந்து அவளை சமாதானம் பேசி கூட்டிகிட்டு வந்துட்டோம், அவள் மன்னிப்பு கேட்பான், அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மினிஸ்டரும் வந்துட்டு ஹீரோயின் இருப்பா அப்படின்னு நினச்சி போனால் அங்கே ஹீரோ தான் இருக்கான். நீ யார், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்ச உடனேயே வந்து பார்த்தா எல்லாரும் அவ்வளோதான், ஹீரோ காலில் விழாத குறையா ஓடி வந்து ஐயோ நீங்களா, உங்க மேலே வந்து அவ்வளோ மரியாதை இருக்கு சார், நீங்க தான் என்னோட ஐடல் சார் அப்படி இப்படின்னு சீனெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஹீரோ வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்குறான். எல்லாரும் வந்துட்டு ஹீரோயின் மேலேயே பழி சொல்றாங்க. ஹீரோயின் தான் ரொம்ப மோசமானவ, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேவலமா பேசுறாங்க. ஆனா ஹீரோக்கு தான் ஹீரோயினை பத்தி தெரியும் இல்லையா, அவ்வளோதான் ஆளாளுக்கு இவங்களுக்குள்ளேயே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, இவங்க தான் வந்து ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கோ, எங்களுக்கு தேவையானது நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கிட்ட ரூம் கீயை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த உண்மை எல்லாமே இப்போ வெளில வந்துருச்சு. கீழே போ, பெரிய ஆள் வராங்க, அவங்க வந்து உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மினிஸ்டரை கீழே அனுப்பும் போது ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து யாரா இறங்குவா அப்படின்னு எல்லாரும் ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தா மினிஸ்டரோட ஒய்ஃபு தான் வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பா தான் வந்து ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன் போல, அவரோட ஆதரவால தான் இவன் மினிஸ்டர் ஆயிருக்கான். மவனே எங்க அப்பா போட்ட பிச்சையில மினிஸ்டர்
மினிஸ்டர் ஆயிட்டு எனக்கே நீ வந்து ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அந்த ஆளை. அதே நேரத்துக்கு கென்னிக்கும் ஃபோன் கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா ஓனர் தான் கால் பண்றாரு. நீங்க யாருமே நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க இந்த அளவுக்கு உன்னை காயப்படுத்தி இருக்காங்க, ஆனா நீ ஏன் திருப்பி சண்டை போடவே இல்லை, எல்லாத்தையும் எதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு பண வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு, உங்களால் யார் ஒருத்தரையும் சீக்கிரமா எதிர்த்துற முடியும், ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை, எங்களால் அந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்றா. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, என்னவாகணும்னு நினைக்கிறியோ, எதாக இருந்தாலும் நீ என்ன வச்சு யூஸ் பண்ணி நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன்டா இப்படி சொல்றான் நம்ம கிட்ட வந்து அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது கையை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். இதை பாரு, நான் வந்து உனக்கு உதவி செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எந்த பற்றியும் கவலைப்படாத, என்னை யூஸ் பண்ணி நீ யார் யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ எல்லாரையும் பழி வாங்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுறான்னா எழுந்துட்டு, இல்லை தயவு செஞ்சு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்க, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்படியா பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, எங்கே அவன், இவ்வளோ நாளும் நீ வந்து இவ்வளோ பிரச்சனையில் இருக்க, அவன் ஒரு நாளும் வந்து உன்னை காப்பாற்றின மாதிரி நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்குறான். இல்லை அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் அப்படின்னு போய் சொல்கிறா. இது பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறானா. அதுக்குள்ளேயே ஹீரோயின் நான் கிளம்புறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. கசின் உடனே வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறானா, அவன் சரியான ஃப்ராடு, அவனை பார்க்கவா மறுபடியும் இவ கிளம்பி போயிட்டா, அவன் வந்து பயங்கரமாக கேம்பிளிங் ஆடி இருக்கான், எக்கச்சக்கமான கடனை வாங்கி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் அவ எதுவும் சொல்லல. மினிஸ்டர் கிட்ட வந்துட்டு நீ சாரி எல்லாம் கேட்டுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி இவன் தான் கேட்கறான். ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே இவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ற, ஆல்ரெடி உனக்கே தெரியும்ல உனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்காது, எந்த அளவுக்கு உன் பேர்ல ஒரு திருடி பட்டம் இருக்கு, உனக்கு வந்துட்டு பேரே கெட்டு போயிருக்கு, உன்னோட ப்ரொஃபசர் வந்து உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னாருன்னு தெரியும்ல, அப்போவும் நான் உன்னை நம்பினேன், உனக்காக வேலை வாங்கி கொடுத்தேன், என் கசின் கிட்ட சொல்லி போராடி, இப்போ அந்த கசினுக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் பாட்டுட்டு கதையா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா அங்கிருந்து போயிடுறா. அப்ப இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா இவன் சூதாடுற இடத்துல எக்கச்சக்கமா கடனை வச்சுட்டு வந்துட்டான் போல, அவங்கெல்லாம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனோட ஃப்ரெண்டு கால் பண்றான். ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவனோட துணிமணியை மட்டும் எடுத்துக்கிட்டு சைலண்டா கிளம்பிடுறான். ஹீரோயின் ரூம்ல இருக்கும் போது அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இங்க இவனை தேடி வந்துடுறாங்களா. ஆனா ஹீரோயின் மட்டும்தான் வீட்டுல இருக்கா. இவனுங்க வந்தவனுங்கெல்லாம் ஹீரோயினை வச்சு செய்யற அளவுக்கு மிரட்டுறானுங்க. நீதான் ஏதோ ஒரு பெரிய டிவி கம்பெனில வேலை பாக்குறியாமே, அதை சொல்லி தான் வந்து அவன் கடன் வாங்கினா என்கிட்ட, அது எதையுமே அவன் திருப்பி கொடுக்கல, எல்லாத்துக்கும் இப்போ நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்கிட்ட காசும் இல்லை அப்படின்னு சொல்றா. பேங்க்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கும், அது வரையில எடுத்து கொடுத்து அனுப்பலாம் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தா மொத்த பணத்தையும் வழிச்சு எடுத்துட்டு இருக்கான், ஜீரோல இருக்கு. உடனே என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட மொபைல் எடுத்துகிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறேன், அவங்களே எனக்கு பணம் எடுத்துகிட்டு வந்து தரட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட மொபைல் எடுத்து காலும் பண்ணிடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு வேண்டாம் போது அவங்க அம்மா அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹீரோயின் தான் வந்து கால் பண்ணான்னு நினச்சிக்கிறாங்க. உடனே இவன் வந்து பேசாமல் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றான். அவங்களும் நார்மலாக பேசுகிறாங்க. உனக்காக தான் ஒரு ஷூ தச்சுக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக உன்னை பார்க்க வரும்போது உனக்கு ஒரு அழகான ஷூ கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட எதுக்காக சொல்லலை அப்படின்னா, நான் சொல்லிட்டேன்னா நீ பணம் தரமாட்டேல்ல, மரியாதையாக எனக்கு பணத்தை ரெடி பண்ணு, இல்லை அப்படின்னா நேராக உங்கள் அம்மா கிட்ட போய் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் தயவு செஞ்சு அவங்கள எதுவும் பண்ணாத, எனக்கு ஜஸ்ட் ஒரு 5 மணி நேரம் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ள நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட டைம் கேட்கிறா. அவன் தான் ஓடி போயிட்டான் இல்லையா, கண்டிப்பா அவன் போனை எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனோட அண்ணனுக்கு கால் பண்ணும்போது அவங்க அண்ணனே என்ன சொல்றான்னா, எங்கம்மா இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க, நான் வந்து அந்த துறைமுகத்துல தான் இருக்கேன் அப்படின்னு ஒளறிடுறாரு. ஸோ இவளுக்கு புரிஞ்சிடுது அவன் வந்து போட்டை ஏறி எங்கேயோ எஸ்கேப் ஆக போறான் அப்படின்னு. பாய் ஃப்ரெண்டும் வேகமா கிளம்பி போனவன் அந்த இடத்துக்கு போயிடுறான். இவன் தான் வந்து பாய் ஃப்ரெண்டோட அண்ணங்காரன். எங்கடா ஹீரோயினை காணோம் அப்படின்னு கேட்கும்போது அவகிட்டலாம் நான் சொல்லலை, நான் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். டே, அவனுங்க கண்டிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான்டா அடுத்த டார்கெட்டாவே பிடிப்பானுங்க, அவளுக்கு பிரச்சனை பண்ணுவானுங்க, அவளை போய் நீ விட்டுட்டு வந்திருக்கன்னு சொல்ற, பைத்தியமா நீ அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பார், அவளுக்கும் எனக்கும் பெருசாக எந்த எமோஷனல் கனெக்டும் கிடையாது, அவள் தான் என்னை பாய் ஃப்ரெண்டாக நினைக்கிறான், ஆனால் அவளை கேர்ள் ஃப்ரெண்டாகவே நினைக்கல, எனக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் தேவை,
என் கூடயே ஒருத்தவங்க இருக்கணும், என்ன பார்த்துக்கணும், அதுக்காக தான் நான் அவளை வச்சிருந்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை, சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு அண்ணங்காரனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கு, அசிங்கமா திட்டுறான். பாவண்டா அந்த பொம்பளை பிள்ளை, அவளை விட்டுட்டு வந்திருக்கே, அவனுங்க கிட்ட அவனுங்க எதனா பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது இப்பதான் இவன் என்ன சொல்றான், தம்பிக்காரன் அப்படின்னு பார்த்தா எனக்கு அவன் மேல எந்த ஒரு பாசமும் கிடையாது, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போதே கீழே விழுந்து அடிபட்டதுல எனக்கு வந்துட்டு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செக்ஷுவலாவும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற யாரா இருந்தாலும் எந்த பொண்ணா இருந்தாலும் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டா. இவன் மட்டும்தான் என்னை ஏத்து பண்றதுனாலதான் இவ்வளவு நாளும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும்னு அவகிட்ட காசு பிடுங்கிட்டு இருந்தேன். மற்றபடி எனக்கு அவளுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அண்ணங்காரனே இவனை பத்தி கேவலமா நினைக்கிறான். சத்தியமா நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா, உனக்கெல்லாம் நல்லசாவே வராது அப்படி இப்படின்னு சொல்லி சொந்த அண்ணங்காரனே இவனை திட்டுற அளவுக்கு கேவல கரடி காரி துப்புற கதையா தான் ஆயிடுது இவன் லைஃப். இதுதான் இப்படி போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தான் அவங்க இருக்க இடம் தெரிஞ்சது இல்லையா. அவ வந்து எல்லாத்தையுமே கேட்டுறா. அப்படியே இவன் ஷாக்கா நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷம், இப்பவே வாவது எனக்கு இது எல்லாமே தெரிஞ்சது இல்லையா, அது வரையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போனது தாங்க முடியல. என்னடி நீ ரொம்ப பண்ற, நீ என்ன ரொம்ப யோகியமா, காலேஜ் படிக்கும் போதே வந்து தெரிஞ்சதானே, அதை எல்லாத்தையும் சரி கட்டணும்னு சொல்லி ப்ரொஃபஸரையே நீ கரெக்ட் பண்ணதானே, இன்னும் ரொம்ப நல்லவ மாதிரி எல்லாம் பேசுற, நான்லாம் இல்லைன்னா உன்னை எவனும் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான், உன்னை கேவலமா எல்லாம் காரி துப்பி இருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசுறான். ஹீரோயின் அடிக்க வரான்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு தள்ளுறானா. இது வரைக்குமோ ஹீரோ வரலன்னா எப்படி கரெக்டா ஹீரோ வந்து கேட்ச் பண்ணிடுறாரு. இதுக்கு மேல நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எதுக்காகவும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஓ, இவன் தான் உன்னை வச்சிட்டு இருக்கானா, இவ்வளவு கேவலமானவளா, பாத்தியா என்னால ஒன்னும் முடியலன்னு உடனே இவன் கிட்ட போயிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அசிங்கமா பேசுறான். அதுக்கப்புறமும் சும்மா பாத்துக்கிட்டு இருப்பானா என்ன ஹீரோ ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். இவன் இங்கேயே கடந்து சாகட்டும், இதுக்கான வழியை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கிளம்பும் போதுதான் வந்து தெரிய வருது ஹீரோ என்ன பண்ணிருக்கானா அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் இங்க வர வச்சுட்டான். ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அதோ நீங்க தேடி வந்த கடங்காரன் அங்க இருக்கான், அவனை பார்த்துக்கோங்க, அவனை பிடிச்சிக்கோங்க, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவனை என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, இதுக்கப்புறம் அந்த காசு பற்றியோ இல்லை இவனை பற்றியோ ஏன் கிட்ட நீங்கள் வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. காசெல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ ஓடி போயிருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க. அவனை அண்ணங்காரனுக்கு அடி வாங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, என்ன பண்ண முடியும், அவன் பிரச்சனை அவனுக்குன்ற மாதிரி ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்த உடனே உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் கன்ஃபார்மாக எல்லாம் முடிஞ்சு போச்சு தானே, இதுக்கப்புறம் அது எந்த வகையிலையும் கண்டினியூ ஆகாதில்ல அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் அவளே பாவம் வருத்தத்துல தானே இருக்கா. ஆமா, இதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றா. இப்போ நான் வந்து பெருசாக உன்கிட்ட எதையும் சொல்லலை, எதையும் கேட்கல, நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நீ என்னை யூஸ் பண்ணிக்கோ, உன்னோட லைஃப்பில் நீ முன்னேறதுல என்னவா ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் யாரென்னா பழி வாங்கணும்னு நினச்சாலும் சரி, என்ன நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை, இதுக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, என்னை வந்துட்டு லவ் பண்ணு, டேட் பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் என்னால் பேச முடியாது, அதுக்கான ஏஜும் எனக்கு இல்லை, உனக்கும் வந்து அதுக்கான ஏஜ் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அப்படியே ஷாக்கில் இருக்கா. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீங்கள் வேறு உலகத்தில் இருக்கீங்க, நான் வேறு உலகத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, உன்னோட பாஸ்ட்டை பற்றியும் கவலை இல்லை, பாஸ்ட் எப்பயுமே பாஸ்ட்டு தான், ஃப்யூச்சர் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். நீ யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் அப்படியே யோசிக்கிறான். மறுபடியும் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வந்துட்டான் போல. அதே நேரத்துக்கு கசின் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு இவனை தேடி வரா. டே என்னதாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டா அப்படி இப்படின்னு கத்துறா. நானுமே அவள் மேலே தான் கொலை வெறி ஆத்திரத்தில் இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது எனக்கு ஒரு நல்ல பிளான் இருக்கு, என்ன தெரியுமா, அதாவது நம்ம ஹீரோவோட பர்த்டே பார்ட்டி வருது, அந்த பர்த்டே பார்ட்டியில் அவளை எப்படியாவது எல்லார் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்தணும், அவளோட பாஸ்ட்டை வச்சு எல்லார் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஹீரோ அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான், வேற வழியே இல்லாமல் அவள் நம்ம ரெண்டு பேரோட காலில் தான் வந்து விழுவான் அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவள் ஃபோனில் பேசுனதும் ஏதோ மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அது இதுன்னு எதையோ எடுத்துக்கிட்டு அவளை பார்க்கறதுக்கு இங்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு நல்ல
நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க, ஒன்னா இருக்காங்கன்றது. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு, நல்லதா போயிடுச்சு. அதாவது ஹீரோவோட பர்த்டே பார்ட்டில இவங்களும் கொண்டு போய் நிறுத்தி வச்சா ஐயோ ஹீரோயின் வந்து பெரிய எடக்கு நாட்டாம் போல அப்படின்னு எல்லாரும் கதை பேசுவாங்க இல்லையா. ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாயிடும்னு ரொம்ப சந்தோஷமா அவ நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிருக்கா, நாங்களே அவகிட்ட உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவோட பர்த்டே பார்ட்டில ஹீரோயின் வந்து செம்ம சூப்பரா ரெடி ஆகி வரா. எல்லாரும் வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் செம்ம அழகா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஃபேமிலிக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறானா, எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு கசின் வந்துட்டு நீ ஒரு சைன் பண்ண வேண்டியிருக்கு, சில ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வா அப்படின்னு கூட்டிட்டு போறான். அப்ப டக்குன்னு ஹீரோயினோட அம்மா வந்து கையை பிடிக்கிறாங்க, நீ ரொம்ப அழகா இருக்காமா இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கள பார்த்த உடனே ஹீரோயினியே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்னது இது, இந்த பொம்பளை வேலைக்கார பொம்பளை மாதிரி இருக்கு, இது வந்து அம்மாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே கொஞ்ச நேரத்துக்கு புரியல. அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு புரியல. அம்மாக்கு புரிஞ்சிடுது, நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேமா, என்ன மன்னிச்சிடு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, இவங்க தான் என்னோட அம்மா, நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா இவங்களோட கஷ்டம் தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரே காரணம் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. உடனே வந்துட்டு கசினும் ஹீரோவும் நல்லா இருக்கனாடா பார்த்த உடனே ஓகே சொல்லுவாங்களா அப்படி இப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த கேவலவாதி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உங்க அம்மா வந்துட்டு நல்லவங்க தான், அது இல்லைங்கள, ஆனா நீ எப்பேற்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்களுக்கும் உங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து போடுறான். அதுல பார்த்தா ஹீரோயின் திருடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோஸ். அப்புறம் ப்ரொஃபசர் வந்து இவ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா, இந்த கேஸை வந்துட்டு இதோட மூடி மறைச்சிருங்க, அதுக்கு நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அப்படின்ற எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோவை எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோவெல்லாம் பார்த்து எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையும் அவங்க அம்மா கேட்டுட்டு, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது, இந்த உலகமே வந்து சொன்னாலும் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியாது, அவ படிப்பை படிக்கிறதுக்காக அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. மலை மேல இருந்து இறங்கி வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆகும், மறுபடியும் ஏறி வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். இத்தனை மணி நேரம் ஒரு நாளுக்கு செலவு பண்ணி அவ வந்து ஸ்கூலுக்கு போவா. அதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து காலேஜ்ல அவளுக்கு அட்மிஷன் கிடைச்சதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்தா. அவ இந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்றது கூட இந்த நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. எல்லாத்தையுமே மறைச்சு அவளுக்குள்ளேயே வச்சு இவ்வளவு அளவுக்கு அவ முன்னேறி வந்திருக்கானா, அவளோட கஷ்டம் மட்டும்தான் அது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் தைரியமா பேசினாலும் அவங்கள அம்மா தானே, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காள நம்ம பொண்ணு அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அப்படியே மயங்கிடுறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ வந்து அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். அப்பதான் வந்து டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப நாளா மூளைக்கு போற நரம்புல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதை இவங்க வந்து கண்டுக்காமையே விட்டுட்டாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல, உங்ககிட்ட யார்கிட்டயும் இவங்க சொல்லாம மறைச்சிருக்காங்க வலிய. அதிர்ச்சியில இப்ப மயக்க ஆனாங்கல்ல, அதனால இவங்க வந்து இப்ப கோமா நிலைமைக்கு போயிட்டாங்க, இவங்க கோமால இருந்து திரும்புறதுக்கே டைம் ஆகும், ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் மயங்கிடுறா. ஹீரோ இப்பதான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பத்தி தீவிரமா விசாரிக்கிறான். காலேஜ்ல என்ன நடந்தது, ஆபீஸ்ல என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை வந்து டார்கெட் பண்ணி எந்த அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்படுத்திருக்காங்கன்ற விஷயமே ஹீரோக்கு இப்பதான் ஃபுல்லா புரியுது. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அலறா. அப்ப ஹீரோ வந்துட்டு சமாதானப்படுத்துறான், ஒன்றும் இல்லை, உங்க அம்மா நல்லா இருக்காங்க, நான் ஃபாரின்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சிருக்கேன், கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவங்க வந்து கண்ணு முழிச்சிருவாங்க, பழையபடி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, தைரியமா இரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இன்னமும் நான் முன்னாடியே உன்னை தேடி வந்திருக்கணும்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் லேட் பண்ணிட்டேன், நான் உன் கூட இருந்திருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே இருந்திருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி இவன் பேசும்போது, இந்த மாதிரி ஒரு நாளும் யாரும் நமக்காக பேசினது இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த வாட்டியும் ரிஜெக்டே பண்ணாலும் பரவாயில்ல, நான் அசிங்கப்படவே மாட்டேன், உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், மறுபடியும் நான் சொல்றேன், உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ அதுக்கப்புறம் என்னை யூஸ் பண்ணி உன்னால என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றான். இந்த வாட்டி ஹீரோயின் எதுவுமே பேசல, கையை நீட்டிடுறா. ஏன் அப்படின்னா, நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டியா, அது உனக்கு ரொம்ப காயப்பட்டுச்சா, வலிச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்ட போது ஹீரோ தான். ஹீரோக்கு உண்மையாவே வந்து நம்ம மேல அக்கறை இருக்கு அப்படின்றது ஹீரோயினுக்கு புரிய வருது.
ஸோ அதனால தான் அவள் வந்து கையை நீட்டுறா. கொஞ்சம் லேட் பண்ணால் கூட எங்கள் ஹீரோயினோட மனசு மாறிடுமோன்னு சொல்லி நைட்டோட நைட்டாக வந்து ரெஜிஸ்ட்ராரை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவளோட வீட்டில் வந்து ஏதோ திங்ஸ் இருக்குது, அது முக்கியமான திங்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வர எடுக்கிறதுக்காக, அது வேற எதுவுமே இல்லை, ஹீரோ வந்து சின்ன வயசில் ஒரு கார்டு எழுதி கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த கார்டை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பா. கரெக்டாக இவங்க கிளம்புற நேரத்துக்கு கென்னியும் பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், நம்ம இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹாலில் பேசிக்கிட்டு இருக்கிறது ரூம்ல இருக்க இவங்களுக்கு நல்லாவே கேட்குது. இதுக்கு மேலேயும் ஹீரோ வந்து அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணவே மாட்டான், சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவளை வந்து அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான், இப்போதான் நம்ம அவளை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, எப்போவுமே என் மனசில் நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொல்லி ரொமான்ஸே பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவனோட துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் போல. ரொம்ப நேரமாக கிளம்பல. ஹீரோவும் ஹீரோயினும் இங்கேயே ரூம்குள்ளேயே அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கு அப்புறமா வெளியில் போய் பார்க்கும்போது அவங்க அம்மா கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பை இருக்குது, அதில் அவங்க அம்மா ஆசையாக இவளுக்கு தச்ச ஷூ இருக்குது, அவளுக்காக முட்டை, அங்கே மலையில் விளைஞ்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கென்னிக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இவளை வேலையை விட்டு தூக்குனார்ல என் மேனேஜரு, அவர் ஃபோன் பண்ணி நீ வேலைக்கு வாமா, நாளைக்கு காலையில் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த மானங்கெட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட என்ன சொல்றான்னா, நீயும் என் கூட வா, உனக்கும் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இவங்க ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷமா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து ரொம்ப பிரைட்டா அந்த இடத்துக்கு வரா. இவ என்ன மானங்கெட்டவ இங்கேயே இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தோணுது கென்னிக்கு. வாங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் நாங்க காஃபி வாங்கிட்டு வந்திருக்கோம், காஃபி குடிங்க, கென்னி இல்லாம இங்க எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி மேனேஜரே நைட்டு ஃபோன் பண்ணி கென்னியை வர சொல்லிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லி இவன் வேற வாய்க்கு உதார் விட்டுக்கிட்டு இருக்கான் எல்லார்கிட்டையும். மேனேஜர் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஃபார்மலா எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டேன், கென்னியை நான் வேலையை விட்டு எடுக்கிறேன், அந்த வேலையை வந்து ஹீரோயினுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது எப்படி பண்ணுவீங்க, காய்ச்சி மூச்சுன்னு இவ கத்திக்கிட்டு இருக்கா. உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு, ஆமாம்மா, இவ்வளவு நாள் நீ செஞ்சுட்டு இருந்த வேலை நீ தான் வந்து அவகிட்ட கொடுக்கணும், எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறாரு. அதுக்கான தகுதி அவளுக்கு இல்லை அப்படின்னு கென்னி சொல்றா. உடனே ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் இவ பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே இவளோட ஐடியா, இவளோட ஸ்கிரிப்ட்ன்ற எல்லா விஷயத்தையும் எல்லார் எதிர்க்கையும் போட்டு உடைச்சிடுறா. இவளுக்கு மான மரியாதை எல்லாம் போயிடுது. அப்போ நான் இங்கிருந்து போக மாட்டேன் போது மேனேஜர் வந்து செக்யூரிட்டிஸை கூப்பிட்டு இதுங்க ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போய் குப்பையை போடுற மாதிரி வெளியில கடாசுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியில போயிட்டு அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பாருடா, இவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, நம்ம பண்றதுல இவளை பைத்தியம் பிடிச்சி ரோடா அலையணும், அந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்கும் போது, நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல, பண்றதுக்காக ஒருத்தி வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. யாருன்னு பார்த்தா யோயோ இருக்கா இல்லையா, அவ ஃபாரின்ல அவளோட மேற்படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் வந்து இங்க சைனாக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறா. இவளையும் கோத்து விட்டனா எல்லா பிரச்சனையும் சிம்பிளா முடிஞ்சிரும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே அவளை தான் காட்டுறாங்க. அவ வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்துட்டு இருக்கா. என்ன அப்படின்னு பார்த்தா, இவ வந்து இந்த பியானோலாம் வாசிப்பாங்க இல்லையா, அதுல வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஆள் போல இருக்கு. இவளை வந்து ரொம்ப கேவலமானவன் எதை வச்சு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவ கூட இருக்க வேலைக்கார பொண்ணை கார்ல கூட கீழே தான் உட்கார சொல்றா. அந்த பொண்ணு கூட கீழே தான் உட்காந்துக்கிட்டு வரா. ஷூவை கூட மாத்தி விடுறதுக்கு அந்த பொண்ணு, அதை மாத்தி விடுற போது கூட அந்த பொண்ணை வந்து எட்டி ஒதுக்கிறா. இப்பேற்பட்டவ தான் இவ. அப்ப கென்னி உடனே வந்து இவளுக்கு கால் பண்றா. யார்மா நீ அப்படின்னு கேட்கும் போது, எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, நான் உங்க நண்பனே வச்சுக்கோங்க, உங்களை நான் பார்க்கணும், எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்கறா. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயினை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே உங்களோட ஸ்கிரிப்டா, உங்களோட ப்ரோக்ராமா, எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா, இதனால நம்ம டிவிக்கு அவ்வளவு பெருமை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு ரொம்ப புதுசு. வேலை முடிஞ்ச கையோடையே போயிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை பாக்குறா. அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டை இன்னமும் நம்ம கண்டினியூ தான் பண்ணணும், கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், அது வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு. நைட்டு ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கூடயே அங்கே தங்கியிருக்கான். அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டு அவனோட கசின் கூட சேர்ந்து பிளான் பண்ணுறான். என்ன இவங்களோட ஐடியா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினே வந்து எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளானு. அதுக்கு ஹீரோயினுக்கே தெரியாமல் பக்கத்துணையாக நம்ம இருக்கணுமே தவிர நம்ம யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அம்மா பக்கத்து
பக்கத்துலயே உட்காந்தபடியே ஹீரோயின் தூங்கிடுறா. அதனால இவளை தூக்கிட்டு வந்து சோஃபால படுக்க வைக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும் போதுதான் தெரியுது ஹீரோவும் பக்கத்துலயே படுத்து இங்கேயே தான் தூங்கியிருக்கான், அவனுமே வீட்டுக்கு போல அப்படின்றது. பொறுமையா போய் ஹீரோவை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஹீரோ கண்ணு முழிச்சிடுறானா. ஹீரோயின் உடனே ஐயோ கண்ணு முழிச்சிட்டானே அப்படின்னு பதறி போயிடுறா. ஒரு வேளை நான் கண்ணு முழிக்காம இருந்திருந்தா நீ கிஸ் பண்ணிருப்பியோ, நான் தான் அவசரப்பட்டு கண்ணு முழிச்சிட்டனோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். மறுநாளே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கெத்தாக ரெடி பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா நம்ம ஹீரோ தானே இதுக்கப்புறம் அங்கே ஆங்கராக இருக்க போகிறா. அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஹீரோயினும் சும்மா ஆங்கர் மாதிரி செம்ம சூப்பராக வந்து நிற்கிறாளா. அவளை பார்த்த உடனே ஹீரோவே செம்ம ஷாக் ஆகிடுறான். எங்கம்மா இவ்வளோ நான் இந்த அழகெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நேராக ஹீரோவை கொண்டு போயிட்டு அவளோட ஸ்டேஷனில் ஹீரோயினை ட்ராப் பண்ணுறான். இனிமேல் நீ ஆடு கபிலா, நம்மளோட ஆட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினையுமே பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி அங்க இருந்து ஹீரோ கிளம்புறான். ஆனா இங்க வந்த உடனே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மேனேஜர் சொல்றாரு, நீ வந்து நேத்து வரைக்கும் ஒரு கெஸ்ட் வராங்கன்னு நினைச்சிருந்தல்லமா, அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அவசரமா ஏதாவது கெஸ்ட் ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ வந்து பேசிக்கான கேள்வியெல்லாம் நீ ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சரி வேற வழியே இல்லை, பேசிக்கான எல்லார்கிட்டையும் கேட்குற மாதிரி கேள்விங்களை ரெடி பண்ணிக்கலாம், டைம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. இந்த கென்னி இருக்கா இல்லையா, எல்லாமே அவளோட பிளான் தான். இப்ப யோயோ இருக்கா இல்லையா, அவ தான் கெஸ்டா அங்க வர்றது மட்டும் இல்லாம அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த புள்ளி கேங்க, அந்த எல்லா பொண்ணுங்களையுமே கூட்டிட்டு வரா. ஏன்னா ஹீரோயின் இங்க இருக்கான்றது விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினுக்கு அவளை பார்த்த உடனேயும் அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனேயும் கையும் ஓடல காலும் ஓடலன்ற மாதிரி செம்ம ஷாக்கு. பழைய விஷயம் எல்லாம் கண்ணு முன்ன வந்து போகுமா இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயின் அப்படியே பேரஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, தெரியாம பின்ன நாங்கெல்லாம் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம், எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா, அவன் மேலே எங்களுக்கு பயங்கர லவ்னா லவ் அவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லி உசு பேத்திக்கிட்டு இருக்கா. அது என்னவோ உண்மைதான், பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட பாச மழையில ரொம்பவே நான் நினைச்சிட்டேன், ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போதைக்கு எனக்கு இங்க வேலை இருக்கு, அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மோக்க பண்ணி விட்டுறா. ஜென்ரலா பேசிக்கான வந்துட்டு கேள்விங்களை தான் ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்குமே இவ பந்தாவும் திமுறாவும் தான், ரொம்ப பணக்காரி இல்லையா, அந்த ஒரு திமிர்லயே தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்த இன்டர்வியூக்கு ஒரு ஸ்டெப்பாவது போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்தாலும் ஆட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவளை கொஞ்சமாச்சும் நீங்க ஏதாவது ஒரு நோட் வாசிச்சே ஆகணும் அப்படின்னு உட்கார வச்சு பியானோவை வாசிக்க சொல்றாங்க. இவளுமே செம்ம சூப்பரா வாசிக்கிறா. நீங்க கேட்டதை நான் செஞ்சுட்டேன், நான் கேட்டதை நீங்க செய்யணும், கண்டிப்பா வந்து நீயும் இந்த பியானோவை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயினுக்கு தான் பியானோ வாசிக்கவே தெரியாது இல்லையா, ஹீரோயினை அசிங்கப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காகவே இதெல்லாம் பண்றா. நம்மளோட ஸ்கூல்களெல்லாம் வந்து பார்த்தா பியானோ வாசிக்கிறதுலாம் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அங்கேயே சொல்லி கொடுப்பாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே, அது எப்படி தெரியாது, சின்ன ஒரு நோட்டாவது வாசி அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் படித்தது வந்துட்டு கிராமத்தில் இருக்க ஸ்கூல், அங்கே அந்த வசதியெல்லாம் இருக்காது. அதனால தான் இவ வந்து ஹீரோயினை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இதை சொல்கிறா. ஹீரோயினும் தயக்கமாக போயிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு வரவே வராது, தெரியவே தெரியாது. காரே போறேன்னு சொல்லிட்டு கையான்னு எதையோ அழுத்தி விட்டுட்டு வந்துடுறா. என்னது இது, நம்ம ஊரில் இருக்க பசங்க எல்கேஜி குழந்தைங்க கூட இதெல்லாம் நல்லாவே வசிப்பாங்க, உனக்கு இது கூட தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை அசிங்கப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறது, ப்ரோக்ராமை பாதியிலே நிறுத்திடலாமா, முதல் ப்ரோக்ராமே இப்படி ஆயிடுச்சு, நம்ம சேனலுக்கே அசிங்கமாயிடும் அப்படின்னு மேனேஜர் பறக்கிறாரு. ஆனா ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கான். ஹீரோ ரொம்ப காமா என்ன சொல்றான் அப்படின்னா, அவளை ஹேண்டில் பண்ண விடு, அவ பாத்துக்குவா அப்படின்னு சொல்றான். டக்குன்னு அங்க இருக்க பொக்கேல இருந்து ஒரு இலைய பிக்கிறா ஹீரோயின். பிச்சுட்டு அதுலயே வந்து மியூசிக் வாசிக்கிறா. அதாவது இந்த ஊர்ல எல்லாம் வந்து கிராமத்துங்கள்ல எல்லாம் இலையிலேயே வந்து பிபி வாசிப்பாங்க இல்லையா குட்டி பசங்கள்லாம், அந்த மாதிரி தான் ஒரு மியூசிக்கை வாசிக்கிறா. அது ரொம்பவே அற்புதமா இருக்கு. அதை கேட்டு எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நீ என்ன ஃப்ராடு தானே பண்ற, என்ன கன்றாவி இது அப்படி இப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. இது ஏன் கன்றாவி, எங்களை மாதிரி கிராமத்துல எதுவுமே வந்து கிடைக்காம இருக்க குழந்தைங்க அவங்களுக்கு கிடைச்ச குச்சி இலை எல்லாத்தையும் வச்சுதான் விளையாடுவாங்க. ஏன் நாங்க மண் சோறு செஞ்சு சாப்பிடுவோம், இந்த மாதிரி தான் இதுல எல்லாம் தான் விளையாடிட்டு இருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா இருக்காது, எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். எங்க கிராமத்திலேயே ஒட்டுமொத்த கிராமத்துல நான் ஒருத்தி மட்டும்தான் காலேஜ் வரைக்கும் படிக்கிறதுக்கு வந்தேன், ஆனா அதுவே எனக்கு பெரிய
போராட்டம் தான். அந்த காலேஜ் படிப்பை கூட என்னை நிம்மதியாக படித்து முடிக்க விடலை. அந்த அளவுக்கு நம்ம முதுகில் குத்துறதுக்கு துரோகிங்க கூடியே இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவ்வளோ கஷ்டத்தையும் ஏன்குள்ளேயே நான் மறைச்சிக்கிட்டு ஏன் வாழணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னோட கிராமத்தில் இருக்கவங்க நம்ம முன்னேறி வெளியில் போனாலும் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது, நம்மளும் அழிஞ்சு தான் போவோம் அப்படின்னு நினச்சிடவே கூடாது. அவங்களுக்கு முன்னுதாரணமாக நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான், அவங்களோட நம்பிக்கைக்காக நான் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் என்னை பார்த்து பெருமைப்படுற ஒரு நாள் வரும், அது இந்த நாளாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இவளோட ஸ்பீச்சை கேட்ட உடனே அவளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஓடி வந்து டிஆர்பியில் நம்ம பிச்சுக்கிட்டு போயிட்டோம், லைவில் சான்ஸே இல்லை, செம்ம அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த யோயோவை யாரும் கவனிக்கவே இல்லை, ஓரம் தள்ளி விட்டுட்டாங்க. கடுப்பானவ வேக வேகமாக எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டு அங்கே இருந்து போயிடுறா. எல்லாருக்கும் இன்னைக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன், ஸ்பெஷல் டின்னரு, எல்லாம் வெளியில் போகலாம், அது மட்டும் இல்லாமல் பாஸ் அங்கே வராரு அப்படின்னும் போது ஹீரோயின் பாஸை இன்னும் நான் பார்த்ததே இல்லை, பாஸை பார்க்கறதுக்காகவாவது நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோ தான் பாஸ், ஆனால் அவளுக்கு அது தெரியாது. எல்லாரும் நைட்டு பார்ட்டியில் செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் ஹீரோ இந்த இடத்துக்கு வரல. ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வர, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டா போல அவளுக்கு கொஞ்சம் போதையாகவே இருக்கு. அந்த டைமுக்கு இந்த மட்டமான மானங்கட்டவன் இருக்கான் இல்லையா பாய் ஃப்ரெண்டு, அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயினை பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐயோ செல்லம் என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறான். அடே நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு கோவப்படுறா. ஹீரோயின் மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னும் போது, அது எப்படி எல்லாத்தையும் நீ மறந்துட முடியும், நீ சொல்லு, என்னை மறக்கல தானே நீ அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறான். அவளுக்கா போதையில் தயவு செஞ்சு என்னை விடுறா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேலேயே நான் சும்மா விட மாட்டேன், வா நீ என் கூட நீ தனியாக ரூமில் இருந்த அப்படின்னா எல்லாருமே அதுக்கப்புறம் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அடே அதெல்லாம் நம்பியார் காலத்தோடு போயிடுச்சுடா, இன்னுமாடா இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், ஏன்னா வந்து இது எல்லாத்தையும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போவே போனா போது பொழைச்சு போன உன்னை விட்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டி மேலே கையை வைப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ஐயோ பொண்டாட்டியா அப்படின்னு கதறான். யார் மேலே கையை வச்சாலும் தப்புடா, அதே புறா நீ என் அண்ணன் பொண்டாட்டி மேலே கையை வைப்ப அப்படின்னும் போது உடனே ஹீரோ எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற இங்கே காட்டுறான். அப்போ தான் பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கா நான் வந்து அதிகமாக குடிச்சிட்டேன், என்னால் முடியல, என்னை கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் மேனேஜர் வந்து பாஸ் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும் போது என்னது பாஸா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. மத்த எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்பதான் மேனேஜருக்கே தெரியுது ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஒய்ஃபுங்கிற விஷயம். ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட இதை நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறா. நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணதுனால தான் நீ முன்னேறணுன்னு நினச்சிடுவ, ஆனால் இது எல்லாமே உன்னோட வெற்றி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் ரெடி ஆயிடுறான். ஆனால் தம்பிக்காரன் கொஞ்சமாக எதிர்பார்க்காம கார் உள்ள ஏறிடுறானா. ஹீரோ செம்மையாக டென்ஷன் ஆகிறான். என்னாச்சு எதனா டிஸ்டர்ப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கு கண்ணு மட்டும் இல்லை கொஞ்சம் மூளையையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இந்த தத்திக்கு அது எதுவுமே புரியல அவன் என்ன சொல்கிறான்றதே. அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான். அவங்க தான் கால் பண்ணுறாங்க. ஏண்டா கால் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன், அந்த பொண்ணை எப்போதான் நான் பார்க்க வர்றது, நீயும் எப்படியும் கூட்டிகிட்டு வர போகிறதில்ல, நானே கிளம்பிட்டேன் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட பாட்டி. அதாவது ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். பாத்தியா என் மருமக பொண்ணு எவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்கா பாரு, அழகான பொண்ணை பார்த்துருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் ஃபோட்டோ கையில் வச்சுட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு இந்த யோயோ இருக்கா இல்லையா, அவளுமே ஏர்போர்ட்டில் தான் இருக்கா. இடிச்சிடுறா இந்த பாட்டியை, ஃபோட்டோ கீழே விழுந்தது. ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் இவளா சும்மா விட்டுட்டு போவா, இவ ஃபோட்டோவை எதுக்கு நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இவ என் மருமக அப்படின்னு சொல்கிறா. என்னது உங்கள் மருமகளா,
யார் உங்க பேரன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நம்ம ஹீரோவை பற்றி சொல்லும் போது ஹீரோவும் இவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இவ எப்பேற்பட்டவ தெரியுமா, உங்க குடும்பத்துக்கு இவளால் எவ்வளோ அசிங்கம் வரப்போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கதையும் பாட்டிக்கிட்ட சொல்லிடுறா. இதை எல்லாத்தையும் கேட்ட பாட்டி வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணியா நம்ம குடும்பத்துக்கு இவன் மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனா ஹீரோவும் ஹீரோயினும் வாசல்லையே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாட்டி எதனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க எதுவுமே சொல்லாம நார்மலா நீ போப்பா, நீ போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன், நான் மருமகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட பேசுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிளாங்க் செக்கை எடுத்து வச்சு உனக்கு எத்தனை சைபர் வேணுமோ போட்டுக்கிட்டு உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது நீ யார் எப்பேற்பட்டவன் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எங்கள் குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம், பர்ஃபிலாம் கீழே விழுந்தா கூட நாங்கள் தேட மாட்டோன்ற மாதிரி இந்த அம்மா உதார் விட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு உண்மை தெரிகிற ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த செக் வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் கிளம்பும் போது பாட்டியும் அந்த கூட இருக்க வேலைக்காரரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணா இல்லையா, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மனசுல உறுத்துறது அப்பனா ஹீரோவுக்கு வேற ஒரு லவ்வரும் இருக்காளா அப்படின்றது தான். ஹீரோ வந்து அவனோட சித்தப்பா வந்து டின்னருக்கு வராருன்னு சொல்லி ஹீரோயினுக்கு சொல்லணும் அப்படின்னு கால் பண்ண ஹீரோயினோட நம்பர் வந்துட்டு சுவிட்ச் ஆஃபா இருக்கு. என்ன பண்றா, எங்க போனான்னு தெரியல, பாட்டி கிட்ட வேற அவளை தனியா விட்டுட்டு வந்தனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்பதான் அவன் கொஞ்சமா பயப்படுறான். நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ வந்து ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட கேக்குறான். அவளை அனுப்பிட்டா, அவ போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டானா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் வந்துட்டு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கோன்னு கூட சொன்னேன், ஆனா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா என்கிட்டே பந்தா பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா, இனிமே இங்க வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடப்பாவீங்களா, 5 நிமிஷம் விட்டுட்டு அப்படி போனதுக்குள்ள என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பார்த்தா ஹீரோயின் அப்பதான் வந்து அந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா உள்ள. அவ்வளோ நேரமும் அவள் எங்கேயோ போயிருந்தா போல, இப்போதான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற. அவளோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அவள் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா, அது எதுவுமே என்கிட்ட செல்லாமல் செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்கிறான். இவன் தான் வந்து ஹீரோவோட சித்தப்பங்காரன். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா நீ என்னப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அந்த பொண்ணு ஏதோ மலையில இருந்த பொண்ணாமே, அவளெல்லாம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நம்ம குடும்பத்துக்கு மரியாதை எல்லாம் இருக்கே, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படி இப்படின்னு பேசுறான். இவனுக்கு என்ன ஒரே குறிக்கோள்னா அவனோட எல்லா சொத்தியும் வந்து இவன் ஆட்டையை போட்டுடணும், இவன் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பையன் பெரிய பையன்லாம் இல்லை, அவனே ஒரு குட்டி பையன்தான். அங்கே வர குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா நான் ஹீரோவை சுட போகிறேன், அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துடுறா ஹீரோயின். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, என்ன வயசு உனக்கு, இப்படியெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ஆமாம், அவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை யாருமே இல்லை, அவன் ஒருத்தனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு அவ்வளோ பெரிய கம்பெனி, அதை எல்லாத்தையும் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தர போகிறாரு அப்படின்னு சொல்கிறத கேட்டோடனே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதை கேட்ட பாட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏண்டா குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்ப, உனக்கெல்லாம் நல்ல புத்தி கிடையாதா, எதுக்குடா இவ்வளோ கேவலமாக உன் குழந்தைய கூட வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறேன்னா அப்படியா தப்பா எதனா பேசினானா என்ன, என் காதில் எதுவும் கேட்கலையே அப்படின்றான். அடே இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு தெரிஞ்ச இது பாரு, இந்த 2 சைடு கண்ணம் இருக்குல்ல அது அப்படி கிள்ளி போட்டுடுவேன் அப்படின்னும் போது எனக்கு பயமாக இருக்குது, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீ சின்ன பையன் மதியாக பேசுகிற, இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுகிறியே, உன்னை வந்துட்டு நைட்டில் பேய் பிடிச்சி திங்குமா திங்காதா அப்படின்னு சொல்லி இவன் வேற நல்லா மிரட்டி விட்டுறான். அவன் பயந்துடுறான். யாரு நீ எப்படி என் பிள்ளைகிட்ட இப்படியெல்லாம் பேசுவ, அவன்கிட்ட இப்படிலாம் பேசி அவனை பயமுறுத்தினா அவன் நைட்டில் தூங்க மாட்டான்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சைலண்டா இருக்கா. அங்க இருக்க எல்லாரும் எங்க காதுக்கு எதுவுமே கேட்கவே இல்லையே, அப்படியா சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்றாங்களா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. வாடா தங்கம் அழாதடா தங்கம் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை தூக்கிக்கிட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறான். நான் சொன்னேன்ல அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு சொல்லிட்டு, அவ எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா, அவளை நீங்க அனுப்பணும்னு நினைச்சா நீங்க என்னையும் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்றா. இவ்வளோ நேரம் நீ எங்க தான் போயிருந்த அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது ஹீரோயின்
தான் கோவமா இருக்கா இல்லையா, யாரோ ஒரு லவ்வர் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவ வந்து எதுவுமே சொல்ல மாட்டா, சைலண்டா இருக்கா. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போன கேப்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட டைரியில ஒரு கார்டு இருக்கு இல்லையா இவன் எழுதி கொடுத்தது, அதை ஹீரோ எடுத்து பார்த்துடுறான். இது நம்ம கொடுத்தது இன்னமும் அவ வச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஹீரோ மறுபடியும் கேட்குறான், எதுக்காக தான் நீ இவ்வளோ டென்ஷனா இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்பதான் வந்து சொல்றா, உனக்கு தான் ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ ஒரு லவ்வர் இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு ஓ அந்த ஜலசியில தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதுக்காக தான் நீ கோவமா இருக்கியா, அப்ப பாட்டி செக்கா கொடுத்ததுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா பின்ன வேற எதுக்கு நான் கோவப்பட போறேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு பயங்கர சிரிப்பு. அது நீ தான் அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்ல மாட்டான் அவன். நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் மறுநாளே பாட்டியை பார்க்கறதுக்கு வரா. அவங்க கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுக்குறா. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க வந்து என்ன பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்ப இந்த ப்ரோக்ராம் நேர்ல வந்து பாருங்க, நான் என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோடு நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க எனக்கு அதெல்லாம் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பவும் வந்து அந்த இன்விடேஷனை அங்கேயே வச்சுட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோயின் அவள் பிறந்ததுலேருந்து அவள் வாழ்க்கையில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே சொல்ல போகிறா. அதாவது காலேஜில் இவ மேலே திருட்டு பட்டம் கட்டினது, அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு இவ மேலே பழி போட்டான் இல்லையா அந்த விஷயம், அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. இப்போ இந்த யோயோ இருக்கா இல்லையா, அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி உன்னை பார்த்தினா எல்லா விஷயத்தையும் அவள் சொல்ல போகிறேன்னு சொல்கிறா. நம்ம எல்லாரோட பேரும் இருக்குது இந்த விஷயத்தில், இந்த ப்ரோக்ராம் மட்டும் நடந்தது அப்படின்னா என்னோட பேரும் கெட்டு போயிடும். இப்போ தான் நான் பேரும் புகழமோட பெருசாக வளர்ந்துக்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னோட லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் அதை தடுத்து நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிளம்புறான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டுடியோவை சுற்றி எவன் சந்தேக கண்ணோட நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்கள பிடிச்சிட்டு வந்து வெளுத்து விட்டுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் வருவானோ அப்படின்றத தான் இவங்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பிடிச்சிக்கிட்டு வர ஆள் எல்லாமே டம்மி பீஸாக இருக்குது. ஹீரோயின் எல்லா இடத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஸ்டுடியோ வந்துட்டு நல்லா இருக்கா, எல்லாமே செட்டப் எல்லாம் ஓகேயா, டெக்கரேஷன்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லி அவள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல அவளோட அசிஸ்டண்ட்டை அந்த ப்ரொஃபஸர் வந்து அடிச்சிடுறான். ஹீரோயின் பார்த்த உடனே பயந்துடுறா. அன்னைக்கு நீ கத்தல எல்லாருமே சீக்கிரம் வந்துட்டாங்க, என்னால் எதுவுமே உன்னை பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஸ்டுடியோவில் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுறான். இவனும் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. அந்த இடத்துக்கு கரெக்டா யோயோவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. வரும்போதே வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு தண்டையா, உன்னால இந்த ஒரே ஒரு பொம்பளைய சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ எல்லாம் இந்த ஊருக்கு வந்து பெரிய ஆள் ஆயிட்ட அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருந்தா எங்களுக்கெல்லாம் என்னதான் மதிப்பு இருக்கு சொல்லு. அதனால கண்டிப்பா உன்னால இல்லை, உன் குடும்பத்துலேருந்து உன் ஊர்லேருந்து யார் வந்தாலும் இங்கே யாராலையும் சாதிக்க முடியாது, எங்களால் மட்டும்தான் இங்கே சாதிக்க முடியும், அதுக்கான பேக்ரவுண்ட் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ பாருங்கள் இவளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சட்டையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிடுறான் இந்த ப்ரொஃபஸரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணுங்களும் வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறாளுங்க. இதை எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா கிளியராக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஸ்க்ரீனை திறக்கிறா. ஸ்க்ரீனை திறந்தா தெரியுது அங்கே இருக்கிற எல்லா மீடியாக்காரங்களும் வர வச்சுட்டு இருக்கா ஹீரோயின். இது எல்லாமே வந்து இவங்களுக்கான ட்ராப் தான். ஸ்க்ரீன் அதுக்கு மேலே தானாக திறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவளோட ஃப்ரெண்ட்ஸு அந்த ப்ரொஃபஸர் எல்லாருமே வந்து ஆதாரத்தோடு மாட்டிட்டாங்க. இப்போ எப்படா வர்றது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ வந்து எட்டி உதவ விடுறான். சி பொம்பளை பொறுக்கி நாயே, உனக்கு வயசு என்ன ஆகுது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அசிங்கமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஹீரோயினே பேசுகிறா. என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தா இதை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கல, இது எல்லாமே தானே அமைஞ்சது, அது அமைஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், இதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கோம், நான் எந்த ஒரு திருட்டு வேலையும் பண்ணலை, இது எல்லாத்தையுமே என் மேலே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஹீரோயின்
அவளோட மன கஷ்டத்தோட சொல்லி முடிக்கிறா. ஐயோ என்னை மன்னிச்சிருமா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா, இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் பக்கத்தில் வரானா ஹீரோ செம்ம காண்டாயிரான். அடே உன்னை நான் ஏதோ கொல்லாமல் விட்டனே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு, என் பொண்டாட்டி பக்கத்தில் வர வேலை கூட வச்சுக்காது அப்படின்னு சொல்லி மிதின்னு மிதிக்கிறான் அவனை. பாட்டி பார்த்தா இந்த ப்ரோக்ராமை பார்க்கலான்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க செம காண்டாயி யோ பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. நீ எல்லாம் பொம்பளை இனத்திலே சேர்த்திக்கல போடி இங்கேருந்து அப்படின்னு. நான் இங்கே வரும்போதே உன்னை என்னோட மருமகளாக ஏற்றுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இது எல்லாமே நீ பண்ண பார்த்தியா, அது உனக்கான பெருமை மட்டும் கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கான பெருமையும். ஸோ இந்த எங்கள் குடும்பத்தோட பிரேஸ்லெட் வந்து உனக்கு தாமா அப்படின்னு சொல்லி அதை ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் மொத்தத்தையும் வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பயங்கரமான ஹிட் ஆகிடுது. ஹீரோ உடனே வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஏன்னா இவனோட ப்ரொஃபஸல் எதுவுமே வந்து கரெக்டாக இருந்திருக்காது இல்லையா, என்னை வச்சு நீ முன்னேறுன்னு தான் சொல்லியிருப்பான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொக்கே கொடுத்து நானும் ஒரு ஸ்டேஜில் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் வர முடியாத சூழ்நிலை, அதனால என்னோட பொக்கேவையும் என்னோட கார்டையும் மட்டும் உனக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறான். அதே கார்டை மறுபடியும் ஹீரோ கொண்டு வந்து காட்டுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடுது ஹீரோ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார்டை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்போதான் கசனுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்கள் அம்மா கண்ணை முடிச்சுட்டாங்களாம் அண்ணி, சீக்கிரம் வாங்க உங்கள் அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா வந்துட்டு உண்மையாகவே சொல்கிறாங்க ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் தான். இதில் நிறைய கருத்து இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னென்ன கருத்தெல்லாம் தோணுது மைண்ட்லன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவேன் இல்லையா. ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.